நகையெல்லாம் காணுங்க. ஐயோ சொல்லிட்டு இருக்க மாசம் மாசம் நின்னுட்டு இருக்கீங்களே. ஏண்டா உன் பொண்டாட்டி நகைய காணாங்கற பதட்டப்படாம நிக்கிறியே? இதுக்காக பதட்டம் பண்ணும்? நான் ஒரு உண்மையை சொல்ல போறேன், ஆனா நீங்க அதை நம்பணும். சீக்கிரம் சொல்லி தொலையேண்டா. மேல இருக்கிற பொண்ணை கூப்பிட்டு பக்குவமா விசாரிச்சீங்கன்னா தலகாணிக்குள்ள இருக்கிற நகை கப்புன்னு வெளில விழும். என்னங்க என் ஃப்ரெண்ட் வசந்தி அப்படிப்பட்டவே இல்ல. இத பாருங்க, என்ன பத்தி ராஜிக்கு நல்லா தெரியும். எனக்கு அந்த மாதிரி திருட்டு புத்தி கிடையாது. அனாவசியமா என்ன பேச்சு? தலகாணி கொண்டு வந்து காட்ட சொல்லுங்க. இந்த பாருமா, இவன் தான் தலைவாணின்னு அலையிறானே, கொண்டாந்து காட்டு. நகை இருக்கா இல்லையான்னு பாப்போம். போய் எடுத்துக்கிட்டு வாமா. நான் தான் நகையை எடுக்கலன்னு தீர்மானமா சொல்றப்போ தலகாணியை கொண்டு வந்து காட்ட வேண்டிய அவசியம் இல்ல. அதை தீர்மானிக்க வேண்டியது நாங்க. அனாவசியமா என்ன பேச்சு? தலகாணி போய் நான் கொண்டுறேமா? ஒத்துமா? பாருங்க எவ்வளவு கனமா இருக்கு. நல்லா கையை விட்டு தோண்டி பாருங்க, தொலைஞ்சு போன நகையெல்லாம் கிடைக்கும். நீ நல்லா மாட்டிக்கிட்டமா? ஏண்டா முரட்டு மூதேவி, இதுக்குள்ள கைய விடுன்றியா? இதுக்குள்ள என்ன இருக்கு? நகைதான். நீயே வச்சுக்க, நீயே பாரு. ஐயோ, நகையெல்லாம் இதுக்குள்ளதான் இருந்தது. நகையெல்லாம் எங்கம்மா? என்ன கேட்டா? அவங்களுக்கு தெரியாதாமே. யுவராஜாவுக்கு போன் பண்ண வேண்டியதுதான். அது யாருப்பா யுவராஜ்? அதான்டா போலீஸ் நாயே. தள்ளாதீங்க சார். சார் கூட்டாதீங்க சார், என்ன விட்டுருங்க சார். சும்மா விட்டுறோம். எப்போ கதை முடிஞ்ச பிறகா? தம்பி, உன்னை பார்த்தா படிச்சவன் மாதிரி இருக்கு. உன்னை எதுக்காகப்பா உள்ள தள்ளினாங்க? இப்பெல்லாம் உள்ள தள்ளுறதுக்கு தப்பு பண்ணணும் இல்ல, அவங்களுக்கு புரியலன்னா உள்ள தள்ளிடுவாங்க. அப்படி என்னப்பா தப்பு பண்ண? சொல்றேங்க, சொந்த தம்பிக்கு உதவி செய்ய போய் உள்ள வந்து மாட்டிக்கிட்டேன். எப்படி எப்படி? என்னைய அடுத்தவங்க கஷ்டத்தை எவ்வளவு ஆர்வமா கேக்குற? நான் என்ன கதையா சொல்றேன். எதுக்காக கேக்குறேன்னா, நீ நாளைக்கு தப்பு பண்ணா கூட போலீஸ்ல மாட்டிக்காம இருக்கிறதுக்கு நான் வழி சொல்லுவேன்ல. சொல்றேன். ஒரு நல்ல காரியத்துக்காக என் பொண்டாட்டி நகையெல்லாம் எடுத்து எங்க வீட்டு மாடியில ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சேன். பழி இன்னொருத்தர் மேல விழும், நம்ம பிளான் பக்காவா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைச்சேன். ஆனா பழி என் மேல விழுந்துடுச்சு. நகையெல்லாம் எவனோ நெஜ திருடன் அடிச்சுட்டு போயிட்டான். ஆமா, உன் பொண்டாட்டி நகை எடுத்து என்ன உள்ள தள்ளிட்டாங்க. என்னென்ன நகை எடுத்த சொல்லு. 3 சங்கிலி, 6 ஜோடி வளையல், 2 மோதிரம். 2 ஜிமிக்கி விட்டுட்டியாப்பா? ஜிமிக்கி. உனக்கு எப்படி தெரியும்? அதை திருடந்தே நான் தான். எனக்கு மாட்டிக்கிறதுக்கு ஐடியா கொடுக்குறியா? சார், இன்ஸ்பெக்டர், இவன் நான் நெஜ திருடன், அரெஸ்ட் பண்ணுங்க, உள்ள சொல்லுங்க. சார். தம்பி, நல்ல நேரத்துல நீ வந்த. நம்ம வீட்டுல நகையை திருடணும் இவன் தான். இன்ஸ்பெக்டர் சொல்லி என்ன கூட்டு போப்பா. இன்ஸ்பெக்டர் ஐயா, ஒரு வீட்டுல நகை திருடந்தே நான் தான். அந்த ஆளை வெளியே கொண்டாயா? கான்ஸ்டபிள் வாங்க. சார், என் அண்ணன் ஒரு அப்பாவி. கொஞ்சம் உட்காருங்க, உங்க அண்ணனை விசாரிச்சதுக்கு அப்புறம் கூட்டு போங்க. பார்வதி, உன் தங்க மகன் மாமியார் வீட்டுல இருந்து ரிலீஸ் ஆகி மாப்பிள கோலத்தோட வந்திருக்கான். உன் நகையெல்லாம் மர ஏண்டா, சொந்த பொண்டாட்டி நகையை திருடுற அளவுக்கு அப்ப என்னடா உனக்கு கஷ்டம் வந்துச்சு? நீங்க யாருமே என்ன சரியா புரிஞ்சுக்கல. இப்ப புரிஞ்சுக்கிட்டோம். நான் நினைச்சபடி நடந்திருந்தா விஷயமே வேற. நடக்கல, மாட்டிக்கிட்டேன். அப்ப திட்டம் போட்டு இவன் வேலை செஞ்சிருக்கான்.
ஏன்டா இப்படி செஞ்ச? 1000 தான் இருந்தாலும் உன் தம்பி குணம் உனக்கு வருமாடா? ஒரு நாளாவது என்கிட்ட வந்து அண்ணனுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சே, எனக்கு எப்பப்பா கல்யாணம்னு கேட்டிருப்பானா? சுருக்கமா சொன்னா அவன் ஒரு பச்சை மண்ணு. அவனா பச்சை மண்ணு? இனிமே அவன் ஏன் கல்யாணத்தை பத்தி கேட்க போறான்? டேய், அவன் நிலைமையில நீ இருந்தீன்னா எங்களுக்கு தெரியாம ஒரு பொண்ணுக்கு கோயில்ல தாலிய கட்டி நம்ம வீட்டு மாடியிலேயே குடுத்தனத்தை நடத்துவேன். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சா? எல்லாம் தெரிஞ்சு போச்சு உன்னை பத்தி. ஏய் ராஜி, பொட்டியோட எங்க கிளம்பிட்ட? நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். ராஜி ப்ளீஸ், நான் சொல்றது கேளு. அவளை ஏன்டா தடுக்கற? நீ போமா. ராஜே, ஒரு நல்ல வக்கீலா பார்த்து இவனை விவாகரத்து பண்றதுக்கு ஏற்பாடு பண்ண. யோ கழுவா, உனக்கு இது நல்லா இருக்காயா? அண்ணே, என்ன சாப்பிட தேவையா? நடக்கிறீங்க? எந்த வேலையில உன் பொண்டாட்டிய வீட்டு விட்டு வெளில கொண்டு வரணும்னு நான் பிளான் பண்ணணும், என் பொண்டாட்டி வீட்டு விட்டு போயிட்டா. சீக்கிரம் மோதிடா. மிதிக்கிறேன்ல. என்ன பாக்குறேன்? சீக்கிரம் மோதிடா. மோதிடா. அதோ ராஜி பாய். அண்ணி, ராஜி நில்லு. நில்லுங்க. ராஜி, சீக்கிரம் மோதிடா. சீக்கிரம் மோதி. ராஜி நில்லு. ப்ளீஸ். ராஜி. ராஜி நில்லுமா. ராஜி. அண்ணன் மேல எந்த தப்பும் இல்ல. என்னையும் என் பொண்டாட்டியும் சேர்த்து வைக்கத்தா அண்ணன் நகை எடுத்தாரு. என்ன? உங்க பொண்டாட்டியா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா, உன் ஃப்ரெண்ட் வசந்தி தான் இவனோட ஒய்ஃப். ஆமா நீ வசந்தி நானும் காதலிச்சோம். வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் கூட பண்ணிக்கிட்டோம். உன் ஃப்ரெண்ட் வசந்தி நம்ம வீட்ல தங்க வச்சதா இவனுக்கு சிக்கலா போச்சு. ஆமா நீ வசந்தி நானும் ஒரு நாளாவது சந்தோஷமா இருக்கணும்னு தான் உங்க அப்பா போயிட்டாருன்னு பொய்யா ஒரு தந்தியை கொடுத்து உங்களெல்லாம் வீட்டை விட்டு வெளியே அனுப்புனேன். பாவம், மன்னிச்சு விட்டுரு. நீங்க சும்மா இருங்க. என்னால வீட்டுக்குள்ள வந்து வசந்தியை சந்திக்க முடியல. அதனால தான் அவளை வெளியே கொண்டு வரதுக்கு அண்ணங்கிட்ட ஐடியா கேட்டேன். வசந்தி மேல ஏதாவது பழிய சுமத்தினாதான் வசந்தியை வீட்டு விட்டு துரத்த முடியும்னு உன்னோட நகையெல்லாம் எடுத்து வசந்தியோட தலைவணிக்குள்ள வச்சேன். ஆனா என்னோட போராத வேலை, எவனோ நெஜத்திரட அடிச்சுட்டு போயிட்டான். இல்ல இப்படி நடந்திருக்கா? ஆமா நீ என்னாலதான் இவ்வளவு குழப்பமோ. தயவுசெய்து வீட்டுக்கு வாங்க. அவசரப்பட்டு நான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்ல, இப்போது உண்மையை புரிஞ்சுக்கிட்டியே. வசந்தியோட புருஷன் யாரோன்னு எங்க அப்பா அம்மா நினைச்சிட்டு இருக்காங்க. அது யாரோ இல்ல, இவன் தான் வசந்தியோட புருஷங்கிற விஷயத்தை வீட்டுல போய் சொல்லிட்டான். வா போலாம். ஷாபாஷ். சாதாரண ஒரு நெகட்டிவ் விஷயத்துக்காக என்ன துவைச்சு எடுத்துட்டல்ல. பட்டப்பகலில் இளம்பெண் கடத்தல். அண்ணா நகரில் நேற்று நடந்த ஒரு துணிகரமான சம்பவம் பின்வருமாறு. நேற்று பட்டப்பகலில் ஒரு டிப்டாப் ஆசாமி அண்ணா நகரில் ஒரு வீட்டிற்குள் நுழைந்தான். அப்போது வீட்டுக்கு சொந்தக்காரர் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டு மும்மரமாக பேப்பர் படித்துக் கொண்டிருந்தார். இதையே தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு டிப்டாப் ஆசாமி மெதுவாக மாடிப்படிகளில் ஏறினான். மாடியில் உட்கார்ந்து துணி தைத்துக் கொண்டிருந்த அந்த பெண்ணிடம், அம்மா, என்னுடைய பர்த்டே பார்ட்டியில் உங்கள் கணவர் மது அருந்தி மயக்க நிலையில் வாந்தி எடுத்தபடி இருப்பதால் வீட்டில் உள்ள மற்றவர்கள் யாரிடமும் சொல்லாமல் தங்களை மட்டும் அழைத்து வர சொன்னதாக சொல்ல, அந்த பெண்ணும் அதை நம்பி பலியாடாக அவனை பின்தொடர்ந்தாள். அப்போதும் வீட்டுக்கு சொந்தக்காரர் பேப்பர் படித்தபடியே இருந்தார். பரதேசி பையன். அப்படி அந்த பத்திரிகையில என்னதான் படிச்சிருப்பான்? அக்கம் பக்கத்துல யார் போறாங்கன்னு பார்க்க வேணாம்? இவெல்லாம் ஒரு மனுஷனா? இவன்களை எல்லாம் அதே பேப்பர்ல சுத்தி கொன்னாலும் தப்பு இல்லை. ஆனால் விதி வீட்டுக்கார அம்மாள் ரூபத்தில் வந்தது. அந்த அம்மாவிடம் இருந்தும் டிப்டாப் ஆசாமி தப்பி விட்டான். இது பற்றி போலீஸ் புலன் விசாரிக்கிறது. என்னங்க விஷயம் தெரியுமா உங்களுக்கு? வசந்தியோட புருஷனுக்கு ஏதோ ஆக்சிடென்டா. அவளோட புருஷனோட ஃப்ரெண்ட் வந்து இப்பதான் அவளை கூட்டிட்டு போறான். போறான் மூதேவி. எப்ப பார்த்தாலும் மூஞ்சியில மாவை கரைச்சு ஊத்திக்கிட்டு அடையாளம் தெரியாம அலையிறது, கண்ணு தெரியாம லாரியில மோதி இருப்பான். போட்டோம். டிரைவர், வண்டி அடியா. எனக்கு